அன்னம் சீரியல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனோட ஆட்டம் வந்து இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஸோ நம்ம ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சின்ன பொண்ணா இருக்கிற அந்த அம்மன் கிட்ட வந்து தன்னோட திமிர காட்டுனதுனால, இவ வந்து ரொம்ப ஓவரா திமிரு பிடிச்சவளா இருக்கா. இவள வந்து இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. இவளுக்கு சரியான ஒரு ஆட்டத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு வந்து நெனச்சிருக்கா. எந்த மல்லிகை பூவ வந்து நம்ம ரம்யா தட்டி விட்டாலோ, அந்த மல்லிகை பூவே வந்து ஒரு பாம்பா மாத்தி ரம்யாவ வந்து பயன்படுத்தணும். ரம்யாவோட திமிர ஒட்டுமொத்தமா அடக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து அம்மன் பிளான் பண்ணிட்டு ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவ போர்ல கார்லயே வந்து பின்னாடி அந்த பாம்பு இருக்கிற மாரி பண்ணியிருப்பாங்க. அந்த ரம்யா வந்து பாம்ப பார்த்தோனே பயங்கரமா வந்து அலறி அடிச்சு வெளில வந்துடுறாங்க. "ஐயோ! உள்ள பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. போய் புடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து போயிட்டு சொல்லும்போது, "ஐயோ! மேடம் நான் போய் பாம்பு பிடிக்கிறதா? எனக்கு அதெல்லாம் வந்து பயம் மேடம்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இப்போ போய் பாம்ப பிடிக்கிறீங்களா? இல்ல வேலைய விட்டு நிறுத்தவா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஐயய்யோ! வேலைய விட்டு நிப்பாட்ட போறீங்களா? வேலை மட்டும் இல்லன்னா வீட்ல பொண்டாட்டி என்ன செருப்பால அடிச்சுருவாளே! அதுக்கு பாம்பு கிட்ட கடி வாங்குறதே பரவால்ல. இருங்க மேடம் நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் வந்து பார்க்குறாரு. ஸோ ஃப்ரண்ட் சீட்ல எதுவுமே இருக்காது. பின்னாடி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா, அந்த சீட்ல பாம்புக்கு பதிலா வந்து மல்லிப்பூ தான் கிடக்கும். அவர பார்த்தோனே, "என்னடா இது மல்லிப்பூ தானே கிடக்கு. மேடம் என்னமோ பாம்புன்னு சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அத எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, "மேடம் இங்க பாருங்க இது பாம்பெல்லாம் கிடையாது. மல்லிப்பூ தான். இத பார்த்தா நீங்க போய் பயந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரம்யாவ பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. ஸோ இதனால ரம்யாவுக்கு வந்து பயங்கரமா வந்து கோவம் வருது. என்ன இது நம்ம பார்க்கும்போது பாம்பு தானே இருந்துச்சு. இந்த மல்லிகைப்பூ நம்ம அங்க அந்த பொண்ணுகிட்ட தள்ளி விட்ட பூவாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? அப்படிங்கிற மாரி ரம்யாவுக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ அதே டவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே மொறச்சுக்கிட்டே வந்து ரம்யா விறுவிறுன்னு வேகமா உள்ள போயிட்டு, தன்னோட ரூம்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி இப்படி மாறும்? நம்ம வந்து அந்த பொண்ணுகிட்ட பூ வேண்டான்னு சொல்லி சொன்னோம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கம்பல் பண்ணி குடுத்ததுனால, அந்த பூவ நம்ம தள்ளி விட்டோம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது, எப்படி இந்த பூ வந்து நம்மளோட இதுல வரும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூவ வந்து மறுபடியும் பார்க்கும்போது, மறுபடியும் அந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாம்பா மாறி வந்து நிக்கும். ஸோ அத பார்த்தோனே மறுபடியும் நம்ம ரம்யா வந்து பயங்கரமா அலற ஆரம்பிச்சுடுறாங்க. ஐயோ! பாம்பு, பாம்பு மறுபடியும் பாம்பு யாராவது வாங்களேன், காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ இத கேட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆள் வந்து உள்ள வர்றாங்க. ஐய்யயோ! மறுபடியும் பாம்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன மேடம் சொல்றீங்க? மறுபடியும் பாம்பா? எங்க மேடம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அதோ அதோ அங்க இருக்கு பாருங்க. அங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த ஆளுமே மெதுவா போய் அங்க பார்த்தா, மறுபடியும் அங்க பாம்பு இருக்காது. அது பதிலா பூ தான் வந்து இருக்கும். "மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? மறுபடியும் இங்க பூ தான் இருக்கு. பாருங்க நீங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது, ரம்யாவுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். என்ன இது? நம்ம பார்க்கும்போது பாம்பா இருக்கு. இப்ப இவர் பார்க்கும்போது பூவா இருக்கே! ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "இங்க பாருங்க அந்த பூவ எடுத்துட்டு போய் எங்கேயாவது தூரமா போய் போட்டு வாங்க. அது இங்க இருக்கக்கூடாது. எடுத்துட்டு உடனே கிளம்புங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ அந்த ஆளுமே வந்து, "சரிங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவ எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து போட்டுட்டு வந்துர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன பொண்ண வந்து காட்டுறாங்க. "என்ன ரம்யா மல்லிப்பூவ பாம்புன்னு நெனச்சுட்டு பயந்துகிட்டு இருக்கியா? இதுதான் வந்து உனக்கு ஆரம்பம். இதுக்கப்புறம் உன்னோட திமிரையும் சரி, உன்னோட கொட்டத்தையும் எப்படி நான் வந்து அடக்குறேன்னு மட்டும் பாரு. என் அன்னலட்சுமி இருக்கிற வீட்ல நீ தங்கிட்டு, அவங்க குடும்பத்தையும், அவங்களையும் பழிவாங்கணும் அப்படின்னு நீ வந்து சுத்திக்கிட்டு இருக்கியா? இரு. உனக்கு நான் ஒரு சரியான பாடத்த புகட்டுறேன். அப்போதான் இதுக்கப்புறமும் நீ யார்கிட்டயுமே இப்படி பேசக்கூடாது. யாரையுமே பழிவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நெனைக்கவே மாட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறா. ஸோ ரம்யா வந்து இங்க ரொம்பவே வந்து பதட்டத்துல ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேனு, ஏசி எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தாலும் ரம்யாவுக்கு பயங்கரமா வந்து வேர்க்குது. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே! என்ன நடக்குது? எப்படி வந்து இப்படி வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கன்ஃப்யூஷன்ல குழப்பத்துல வந்து ஸோ எந்த வேலையுமே சரியா பார்க்க முடியாம, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உடனே அந்த டிரைவர வந்து கூப்பிட்டுட்டு வந்து, "எனக்கு வந்து ஒரு கேப் இல்லன்னா ஒரு ஆட்டோ வந்து புக் பண்ணுங்க. நான் உடனே வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு வந்து யாருமே வேலை பார்க்கலனாலும் பரவால்ல. கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா உடனே விறுவிறுன்னு ஒரு ஆட்டோவ புடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம செண்பகம் கிட்ட சொல்றாங்க. "என்ன தங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கே! இப்படியெல்லாமா நடக்கும்? வேற ஏதோ நீ கனவு கினவு கண்டிருக்கியா என்ன தங்கம்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஆன்ட்டி நான் சொல்றது உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா? நானே எவ்ளோ பயத்துல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இப்ப தானே நான் ஆஃபீஸ்க்கு போனேன். இப்ப எதுக்கு நான் கிளம்பி வரணும்? எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்பவே பயமா இருக்கு ஆன்ட்டி. அதனால தான் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே கிளம்பி வந்திருக்கேன். இது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஆன்ட்டி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணமும் வந்து கேட்டுட்டே நிக்கிறாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து
அண்ணன் கேட்குறத வந்து இங்க ரம்யாவும், செண்பகமும் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "என்ன ஆன்ட்டி பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆ அண்ணன் வந்து சொல்றாங்க, "இங்க பாரு ரம்யா, இது ஏதோ ஒரு தெய்வத்தோட விளையாட்டா தான் வந்து இருக்கும். நீ யாரையாவது வந்து அவமானப்படுத்தி பேசுற மாரி பண்ணியா?" அப்படிங்கிற மாரி வந்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க. "ஏய்! எதுக்குடி இப்ப என் தங்கத்துக்கிட்ட இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை யார் இங்க கூப்பிட்டா? உன் வேலை என்னமோ அத மட்டும் பாருடி. வந்துட்டா பெரிய இவ மாதிரி என்னமோ அப்படி பேசினியா, இப்படி பேசினியான்னு சொல்றதுக்கு. என் தங்கத்துக்கிட்ட யாரு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒண்ணும் சொல்லி தர தேவையில்லடி." அப்படிங்கிற மாரி வந்து செண்பகம் சொல்றாங்க. "அப்படி இல்லைங்க அத்த. இதுல வந்து நிச்சயமா இந்த மாரி நடந்திருக்குன்னா, வேற ஏதோ ஒரு காரணத்தினால தான் நடந்திருக்கும். இல்லன்னா சும்மா இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணாது. அதுவும் பாம்பு வந்து இருக்கிற மாரி தோணுது அப்படின்னா, நிச்சயமா இது வேற பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டோனே ரம்யாவுக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும், எதுவுமே வெளியில காட்டிக்காம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ ஒண்ணும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல போ." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் போயிடுறாங்க. "இங்க பாரு தங்கம். எத நினைச்சியும் நீ பயப்படாத. நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, நான் வந்து உன் பேர்ல அபிஷேகமும், அதுக்கப்புறம் அர்ச்சனையும் பண்ணிட்டு கொண்டு வரேன். எல்லாம் சரியாயிரும். நீ போயிட்டு ரெஸ்ட் எடு தங்கம். இதெல்லாம் பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் ஒண்ணுமில்ல." அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நம்ம ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அரை மனசோடயே ப்ளஸ் அதையே நெனச்சுக்கிட்டே போயிட்டு ரூம்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு, அந்த விஷயத்தையே வந்து நெனச்சுக்கிட்டே அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ரம்யா பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் தான் வந்து அண்ணத்தோட மனசுல வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து அந்த கோயில் பக்கத்துல போய் நிக்கும்போது, ஒரு சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட பூ குடுத்தா. அந்த பூவ வந்து நான் தட்டி விட்டேன். அந்த பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாம்பா மாறிடுச்சு. திருப்பியும் அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உள்ள உட்காந்துருந்தேன். அப்பயுமே பாம்பா மாறிச்சு. ஆனா மத்தவங்க வந்து பார்க்கும்போது, அது வந்து பூவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டுட்டு, அந்த சின்ன பொண்ணு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணத்துக்கு வருது. அதே பொண்ணு தானே நம்மகிட்டயும் ஒரு நாள் வந்து பூ குடுத்தா. அந்த பூவ கொண்டு போயி நீங்க சாமிக்கு போடும்போது, அந்த மாலை வந்து வாடி இருந்தாலுமே, அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷா மாறிடும்னு சொல்லி சொன்னாளே, அதே மாரி நம்ம போட்டோம். அதுவும் நடந்துச்சு. ஆனா ரம்யாவுக்கு என்னடா அப்படின்னா, இப்படி நடந்திருக்கே! எதுக்காக சம்மந்தமே இல்லாம அவளுக்கு வந்து பூ வந்து பாம்பு மாரி தெரியணும்? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கே! ஒரு வேளை ரம்யா வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாளோ! இல்ல யார்கிட்டயாவது மரியாதை குறைவா பேசியிருக்காளோ! அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அண்ணத்துக்கு தோணுது. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அம்மனா இருக்கிற அந்த பொண்ண வந்து காமிக்கிறாங்க. "ஆமா அண்ணோ! நீ சொல்றது சரிதான். யாரா இருந்தாலும் சாமிக்கு முன்னாடி எப்படி பேசணுமோ, அப்படிதான் பேசணும். தன்னோட திமிரையும், தன்னோட அகங்காரத்தையும் அம்மன் கிட்ட காட்டுனா, அது செல்லுபடியாகுமா? அதனால தான் அவளுக்கு ஒரு சரியான பாடம் காட்டணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இதுக்கப்புறமும் அவ என்னென்ன பண்ண போறா? அவ வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் வரப்போகுது? அவ ஒரு நல்ல மனுஷியா மாறணும் அப்படிங்கிறது தானே அண்ணோ உன்னோட விருப்பம். உன்னோட விருப்பத்த இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேத்துவேன். கூடிய சீக்கிரத்திலேயே இவள ஒரு நல்ல மனுஷியா மாத்தி, இவ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழிவாங்குற எண்ணம் எல்லாத்தையுமே வந்து நான் அழிச்சு காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் ரம்யா வந்து பயத்திலேயே இருக்க போறாளா என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.